ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான கான்செப்ட்டு என்னென்னா ஆப்ஷன் ஐவி என்றால் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஆப்ஷன் ஐவி எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணணும், அது எந்த விதத்தில் நமக்கு உதவும் அப்படின்றத மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி தான். அவங்க கொஞ்சம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் ஐவியை பற்றி இருக்கும். இது கண்டிப்பாக என்னுடைய புரிதல், ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே திருத்திக்கிறேன். ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், இந்த ஆப்ஷன் ஐவியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எக்ஸ்ட்ரென்சிக் இல்லைனா இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லப்படுற ஒரு உயிர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் பெரிய ஒரு வேல்யூவாக இருந்துக்கிட்டு வரும். அது கூட ரெண்டாவது ஒரு பெரிய வேல்யூ வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக டைம் வேல்யூ. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80-85% வெறுமனே டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஓடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இல்லை 20% வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐவியோட கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா ஆப்ஷன் ப்ரீமியத்திலுமே இந்த மூணுமே இருக்கும். ஸோ அது இந்த மணியாக இருந்தால் மட்டும் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு இருக்கும். அதனால தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அது கூட டைம் வேல்யூ இருக்கும், ஐவி வேல்யூ இருக்கும். அது இந்த மணியாக இருந்தாலும் சரி, அடுத்த மணியாக இருந்தாலும் சரி, ஓடிஎம்மாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 50 ரூபா இருக்கிற ஒரு ஓடிஎம்மை மட்டும் உங்களுக்கு புரிதலுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஓடிஎம் அப்படின்னு சொல்லிட்டதுனால இதில் வந்து உயிர் இல்லை. அப்போ எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூவை கனெக்ட் பண்ண முடியாது, அதனால் 0. இதில் டைம் வேல்யூ ஒரு உதாரணத்துக்கு நான் 80% வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூவை எடுத்துருக்கிறேன், ஓகேங்களா? அப்போ 40 ரூபா, 50 ரூபாவில் 80% வந்து டைம் வேல்யூ ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா ஐவி வேல்யூவாக இங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போது இந்த ஒரு கால்குலேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் வந்து இனிமேல் கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இருக்கிற ஒரு காம்போனண்ட்டு. அந்த காம்போனண்ட்டில் வந்து இருக்கிற டைம் வேல்யூ இருக்குது, ஐவி இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ஐவின்ற ஒரு பார்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம் நண்பா, வேறு எதுவும் இல்லை. இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ஷன் செயினோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றது மட்டும் நான் இங்கே வந்து நான் ஹைலைட் பண்ணிடுறேங்க, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஐவின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஐவியை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தாலே போதுங்க, ஓகே, வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இங்கே நான் ஹைலைட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கால் ஐவியோட விஷயங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புட் ஐவியோட விஷயங்கள். இதில் நிறைய பேர் என்ன திரும்ப புரிஞ்சு வச்சுருக்காங்க, இதை வச்சு டைரக்ஷனில் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் சொல்லுவேன், என்னோடய புரிதல் படி இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக பண்ணிட முடியாதுன்பா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐவி அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுவும் ஆப்ஷனோடைய ஐவி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதோட பயத்தை சொல்கிறது, அவ்வளோதான். இப்போது இந்த அர்த்தமணியோடைய பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலோட பயம் 10.25 அப்படின்னு இருக்குது, புட்டோட பயம் 10.16 இருக்குது. அப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது? கால் சைடு பயம் அதிகமாக இருக்குது. அப்போ கால் சைடு பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே இந்த 132 ரூபா ப்ரீமியத்தில் இதே கணக்கு நம்ம போடும்போது இங்கே பார்த்திங்கன்னா காலுக்கும் போடுறோம், புட்டுக்கும் போடுறோம் அப்படின்னா காலோடைய ஐவி 10.25 அப்படின்னா கால் சைடோடைய ஐவி ப்ரொப்போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் புட்டை விட. ஏன்னா அப்போது பயம் எந்த சைடு இருக்குது? கால் சைடு அதிகமாக இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக எந்த சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ மார்க்கெட் அந்த சைடு போக போகுதுன்னு அர்த்தம். ஏன்? ஸோ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதில் 2 பேர் இருப்பாங்க, பையரும் இருப்பாங்க, செல்லரும் இருப்பாங்க. ஸோ ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த சைடு பயம் இருக்குது அப்படின்னா செல்லர் வெளியே வரான்னு அர்த்தம், அவ்வளோதான். எப்படி? இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த மணி புட்டோட ப்ரீமியம் 127 ரூபா, காலோட ப்ரீமியம் 132 ரூபா, 5 ரூபா அதிகமாக இருக்குது. அதே டைம் ஐவி அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே செல்லர் வெளியே வரான். அப்போது இங்கே முதல் விஷயம் என்ன புரியணும்? யார் வெளியே வரா, எப்படி யார் வந்து வெளியே வரா. ஸோ இதை புரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ செல்லர் அந்த சைடு வெளியே வரான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைடு மார்க்கெட் போக போகுதுன்னு அர்த்தம். ஒன்று. இதே விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டு கீழே இறங்கும்போது விக்ஸ் அதிகமாகும், நீங்கள் பார்ப்பீங்க. விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ விக்ஸ் அதிகமாகும்போது மார்க்கெட் கீழே வரும்போது இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது இதை நீங்கள் பாருங்கள். முதல் விஷயம் யார் வெளியே வரான்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது விஷயம் எந்த சைடு போனால் மார்க்கெட் பயம் இன்னும் அதிகமாகும், இதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? எந்த சைடு, அதாவது இதை வச்சு நீங்கள் சைடு சொல்லிட முடியாது. எந்த சைடு உங்களுக்கு வந்து இது அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஓடிஎம் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். 10.25 போக போக எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10.11, 10.7, 9.88, 9.98ன்னு சொல்லிட்டு கம்மி ஆகிட்டே போகுது ஓடிஎம்மில், கால் சைடில். இதே புட்டோட ஓடிஎம்மில் பாருங்கள். ஸோ கீழே போக போக சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே போக போக, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே, கால் சைடு மார்க்கெட் மேலே மேலே ஏற ஏற பயம் கம்மியாகுது. ஆனால் புட் சைடு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மார்க்கெட் கீழே இறங்க 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 ஐவி வந்து அதிகமாகுது. அப்போது இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரீமியங்களில் இருக்கிற ஐவி வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் கீழே விழுந்தால் நான் ஸ்பைக் ஆவேன் அப்படின்றது சொல்கிறது. ஒன்று புரிஞ்சுங்க. இதே மேலே ஏறும்போது என்ன நடக்கும், மேலே ஏறினாலும் நான் வந்து ஐவி குறைவேன் அப்படின்னு சொல்கிறது தான் விஷயம். எவ்வளோ பியூட்டி பார்த்தீங்களா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் மூவில் என் ப்ரீமியம் என்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த ஐவி. இந்த ஐவியை வச்சுலாம் நம்ம டைரக்ஷன் சொல்ல முடியாது பெருசாக. அப்போது எந்த சைடு ஐவி அதிகமாக இருக்கோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியத்தில் ஐவியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அப்போது அந்த சைடு சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புட் சைடில் ஓடிஎம்மில் உங்களுக்கு ஐவியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குதுன்னு தெரியுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் விழுந்தால் அந்த ப்ரீமியங்களில் இருக்கிற ஐவி ஷூட்டப் ஆகி ப்ரீமியம் அதிகமாகும். அப்போது மொதல் விஷயம் நம்ம சொன்ன பார்த்திங்களா, யார் வெளியே வருவா? இப்போ அது கூட கம்பேர் பண்ணுங்கள். இப்போ சொல்லுங்கள், மார்க்கெட் கீழே வருது, ப்ரீமியம் எகிற போகுது அப்படின்னா இங்கே யார் வெளியே வருவா? அதே புட் செல்லர் வெளியே வருவான். புட் செல்லர் வெளியே வர 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 மார்க்கெட் கீழே வரும். அவ்வளோதான் விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு யார் பயம் கொடுக்குறா, அவ்வளோதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் ஒன்று சொல்லித்தரேன். மூணாவது விஷயம், இந்த மணி கூட கம்பேர் பண்ணுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிஎம் புட் ஆப்ஷனுகளில் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டுங்களா? அதே சமயம் இந்த மணி ஐவியும் போக 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 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னால் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு கீழே போனாலே இந்தியா விக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஷூட்டப் ஆகிடும். இல்லைனா அது ஷூட்டப் ஆனாலே மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது நீங்களே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 13க்கு கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்தியா விக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு கீழே, 2 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஐவி. அப்போது இந்த ஐவி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலே, என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், ஐவி அப்படின்றது எப்போவுமே ஒரே இடம் நிற்காது. அது வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஏறிட்டு இறங்கிட்டு தான் இருக்கும், லப்பர்மேன் மாதிரி ஒரே இடம் நிற்காது. ஸோ இப்போது நாளானிக்கு மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா இந்தியா விக்ஸ் ஏறும். அப்போது ப்ரீமியங்களில் இருக்கிற ஐவி வந்து ஏறக்கூடும். ஓகேங்களா? இது கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம், கால் ஆப்ஷனோட ஓடிஎம்மையும் புட்டோடைய இதையும் பாருங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா சம ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது மார்க்கெட் மேலே ஏற 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 இந்த மணி புட் ஆப்ஷனுடைய ஐவி கம்மியாகுது, அதே மாதிரி ஓடிஎம்முடைய கால் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு மேலே போனாலும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பயத்தை பற்றி தான் சொல்லுது. மார்க்கெட் கீழே விழுந்தால் பயம் அதிகமாகும், ப்ரீமியம் ஷூட்டப் ஆகும், மார்க்கெட் வேகமாக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் யோசிக்க முடியுமே தவிர்த்து இதை வச்செல்லாம் டைரக்ஷன் சொல்ல முடியாது நண்பா. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போக 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 இந்த ப்ரீமியங்களில் இருக்கிற ஐவியோட விஷயங்கள் கம்மியாக கம்மியாக மார்க்கெட்டில் இன்னும் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணணும். இதே இன்னொரு ஒரு கனெக்டிங் டாட்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இது ஒரு 4வது பாயிண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மணியில் ஐவி கம்மியாக இருக்குது, அப்போது ஓடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, இந்த மணியில் ஏன் ப்ரோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 25,000 புட் ஆப்ஷனில் அவ்வளோ அடித்து வச்சுருக்கான். இஃப் ஐ எம் கரெக்ட் அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 24ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ மண்டே டியூஸ்டே மார்க்கெட்டு வேகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 பிரகாசமாக இருக்குது. ஒரு 150 பாயிண்ட்டு இந்த மணியாக இருக்கிற ஒரு விஷயத்தில் 44 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா, அதனால தான் லாஸ்ட் 4-5 நாள் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு பயம் இல்லாமல் வச்சுருக்கு. ஓகேங்களா? இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை மார்க்கெட்டு ஃபர்தராக ஏதோ ஒரு விஷயத்தில் கீழே போச்சு அப்படின்னா இவெல்லாம் வெளியே வருவான், இந்த செல்லர்லாம் வெளியே வரும். அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு பயத்துக்கு உள்ளாகும். அதனால தான் ஓடிஎம்மில் ஸ்பைக் ஆக்கி விட்டுரும். ஓகேங்களா?
இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசின விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பொசிஷன் பில்ட் பண்ணது அவனோட பயம் தான் சொல்கிறது தவிர்த்து இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரெக்ஷனில் போகும், இந்த டேரெக்ஷனில் வரும் அப்படின்றது மாதிரி சொல்ல முடியாது. இதை வேறு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விதங்களில் நான் யூஸ் பண்ணுவேங்க. ஸோ இதை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக எழுதியிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ஷன் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முடியாதுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷனுகளில் ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க அப்படின்னா நிறைய பேர் டெபிட் ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, நிறைய பேர் கிரெடிட் வச்சு போடுவாங்க. ஓகேங்களா? நெட் பொசிஷன் சொல்கிறேன். நெட் பொசிஷன் டெபிட்டு கிரெடிட் வச்சு போடுறவங்களுக்கு கால் சைடு மார்க்கெட் போக 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 ஐவி ஷூட் அப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கால் சைடு ஓடிஎம்மில் நல்ல ஒரு டெபிட் வச்சு ஸ்ட்ராட்டஜி போடலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் அந்த சைடு போக போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி புட்டோட ஐவி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் கீழே விழுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் புட் சைடில் டெபிட் வச்சு ஸ்ட்ராட்டஜி எடுங்க, நல்லா ஒர்க் ஆகும். இதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெபிட் கிரெடிட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வச்சு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு அங்கிட்டு போகும் அப்படின்றது வந்து பெருசாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது நண்பா. ஸோ இது வந்து ஒரு நண்பர் கேட்டார், அவர் கொஞ்சம் தவறுதலாக புரிஞ்சிருந்தார் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்தேன். இது புரியும்னு நினைக்கிறேன். யாரும் கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்க இந்த வீடியோவை பற்றி, இந்த ஒரு கான்செப்டை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக. கண்டிப்பாக நம்ம பேசுவோம் அப்படின்றதுக்காக நான் பேசினேன். இதில் தான் மாற்று கருத்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நானுமே ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.